கோல் ஃபேஸுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இந்த இறால் வடை. இறால் வடைலாம் போடுறாங்க. நம்மளுக்கும் சாப்பிட்ணும் ஆசையாக தான் இருக்குது. கொஞ்சம் கழித்து சாப்பிடுவோம். ஆனால் என்ன ஸ்பெஷல்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல்லாக வந்து இது தான் இந்த சாப்பாடு தானே விற்கிறாங்க தானே. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக எனக்கு என்ன பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குல்ல, அதில் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் 2 வாங்கி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஊரை விட்டு வேறு ஊரை வந்துருக்குமா, தொண்டை எதுவும் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்து போக வேண்டிய இடம்லாம் சொதப்பி போயிடும். பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுவோம், கணக்கு வச்சு சாப்பிடுவோம். ஃபாரினர்ஸ் அதிகமாக புழங்குற இடம் கோல்ட் ஃபேஸ். ஃபாரினர்ஸ் அதிகமாக புழங்குற ஃபாரினர்ஸை விட பாருங்க, இந்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகாக பாருங்க. இந்த குட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகாக பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்கன்னு. அவங்க தாத்தா முறைக்கிறான், அதனால தான் வந்துட்டேன், பயமாக இருக்கு. லைட்டாக அப்படியே ட்ரக்கில் வந்து மெகி போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னே தெரியல. ஆசையாகவும் இருக்குது, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பார்ப்போம் யாருக்கிட்ட சொல்லி என்னத்தை புரிய வைக்கிறது. சாப்பாடை வாங்கிட்டு அழகா பீச் ஓரத்தில் உட்காந்துட்டு இதில் அக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பஸ்ஸு ஒன்று இருக்குது பாருங்க. ஐம் நாட் ஷூர் அது நான் சொல்கிற விதமாக என்னான்னு. ட்ரிப் போவாங்களா ஆளுங்க, ட்ரிப் போகிற மாதிரி ஒரு பஸ்ஸை ஒன்று இப்படி எடுத்துகிட்டு அழகா அப்படி இந்த மாதிரி பஸ்ஸை ஒன்று எடுத்துகிட்டு தூரத்துலேருந்து வருவாங்க எல்லாருமே. வந்துட்டு இந்த இடத்துல பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள வியூவெலாம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போவாங்க. விசேஷமாக ஸ்ரீலங்காக்காரவங்கள்ட்ட இந்த பழக்கம் ரொம்ப இருக்குது. அருமையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஃபண்டாஸ்டிக். இறால் வடையில் வந்துட்டு சில பேர் இறால் வடைன்றாங்க, ஒரு சில பேர் இசோ வடைன்றாங்க. என்ன வடையோ போங்க. அதில் பெரிய பெரிய இறால் இருக்குங்க. மலேசியா பாய்ச்சல் சொல்லணும்னா ஊடா, பெரிய பெரிய ஊடா மீன் அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்குது. பார்க்கும் போதே வாயை ஊறுது. ஆனால் அவங்க சமைக்க எடுக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது அப்படியே கடித்தா நம்ம பல்லே போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அடித்தா பல்லு போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஆட்டோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. காட் பிளஸ் யூ ஆட்டோவில் அடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. வண்டியை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க வண்டியை. சூப்பராக இருக்குது வண்டியை பார்க்க. உங்களோட வண்டியா? ஓ உங்களோடையா வாகனம்? இந்த வாகனம் உங்களுடைய தான். அழகாக இருக்குது டெக்கரேட்லாம் பண்ணி. வாகனம் கார் ஓ இதுங்க நைஸ். ஐயோ நான் என்ன பேசுகிறேன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்த செய்ய, சிங்களம் படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் திட்டுறது நமக்கு தெரியாத என்ன திட்டுறான்னு. சாரி என்ன திட்டுறா நமக்கு தெரிஞ்சிருமே. அது தெரியாமல் இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லா. இதே பண்ணுவோம்.
இந்த நேரம் போலீஸ் கார்ட்ஸோடு தான் இருக்காங்க. சூப்பரான ஒரு வியூ. போவோம், கோல் பேஸ்ட்டை போவோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தாகமாக இருக்குது.